ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 1வது வசனம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எந்த ஆபத்தின் நாட்களிலே நாம் யாரா இருந்தாலும் சரிங்க, கவனிங்க, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி ஆபத்தான வேளையிலே நாம் நோக்கி கூப்பிடும் போது, உண்மையாகவே சொல்லுகிறேன், உடனே மறு உத்தரவு கொடுக்கிற ஒரே நல்ல தேவன். அல்லேலூயா. பாருங்க, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற காரியம், எந்த ஆபத்துகள், அது மனிதரால் வருகிற பிரச்சனைகளோ, பலவிதமான வாக்குவாதங்கள், சண்டைகள் எதுவா இருந்தாலும் சரிங்க, பலவிதமான மோதல்கள், சத்ருவினால் வரும் பிரச்சனைகள், எந்தவித பிரச்சனைகள், எந்த ஆபத்துகள் எதுவா இருந்தாலும், அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், உங்கள் ஆபத்து நாளிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்றால் உண்மையாகவே அதற்கு மறு உத்தரவு கொடுத்து அந்த ஆபத்து நாளிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. மாத்திரமல்ல, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அல்லேலூயா. பாருங்க, இந்த யாக்கோபு பாருங்க, சகோதரனோட ஒரு சண்டை நிமித்தமா அவனுடைய மாமன் வீட்டுக்கு ஓடுறான். யாருமே கிடையாது, கூட ஒருத்தர் கூட கிடையாது, யாருமே துணை கிடையாது. கர்த்தர் சொல்றார், ஒன்னும் பயப்படாத. அந்த இரவு நேரத்துல காட்டுல தனித்து விடப்பட்ட அந்த இடத்துல அவன் பாருங்க, அருமையான ஒரு சொப்பனத்தை, ஒரு தரிசனத்தின் மூலமா பார்க்கிறான். பார்த்து காலையில இருந்து சொல்றான், இது தேவனுடைய வீடுப்பா, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஒரு புதிய பலத்தால் அவனை நிரப்புகிறார். அல்லேலூயா. யாக்கோபை புது பலத்தால் நிரப்பி அவன் போய் சேர வேண்டிய இடத்திற்கு அவனை செல்லும்படியாய் அவனை பலப்படுத்தி, அவன் தனிமையாய் இருந்த அந்த நேரத்திலே, பின்பாக அவனுடைய சகோதரன் ஒருவேளை துரத்தி கொண்டு கூட வரலாம், பலவிதமான ஆபத்துகள் சூழ்ந்திருந்த அந்த நேரத்துல கர்த்தர் அவனுக்கு துணை நின்று பாருங்க. அதனாலதான் சொல்லப்படுகிறது, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவன் போய் பாருங்க, அவன் நல்ல முறையில போயிட்டு மறுபடியும் பல ஆண்டுகள் கழித்து 2 பரிவாரங்களோடு கர்த்தர் அவனை வழி நடத்துகிறார். அப்பொழுதும் கர்த்தர் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாய், அதனாலதான் யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, உதவிக்கு யாருமே இல்லை, எந்த மனிதனும் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, யாருமே எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு தெய்வமும் இந்த உலகத்துல இல்லை நினைக்கிறீங்க? நிச்சயமா இல்லை. உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன், பரலோகத்தின் தேவன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கும் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் அவர் உங்களோடு நிற்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, எந்த ஆபத்துகள், எந்த பிரச்சனை, எந்த மோதல்கள், என்ன விதமான சீரல்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஆபத்து நாளிலே உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை பாதுகாத்து, கர்த்தர் யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவர். ஆமென். நாம் ஜெபிப்போமா? விசுவாசிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவர். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல, ஆபத்தினாலிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாக. இந்த வார்த்தையின் பிரகாரமே கர்த்தர் பிள்ளைகள், யாக்கோபின் தேவனுடைய நாமம் பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் கர்த்தர் நீங்க மாற்றும். எந்த பிரச்சனைகள், எந்த மோதல்கள், எல்லா விதமான தீங்குகளில் இருந்து கர்த்தர் பிள்ளைகளை, அருமையான தேவ ஜனங்களை கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
ஒரு விதமான பயத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிற, அடுத்தது என்ன நேருமோ என்று ஒரு விதமான பயத்தோடு அநேகர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு அவர்கள் இருதயங்களை கர்த்தர் ஏசப்பா எல்லா பயத்தையும் நீக்கி கர்த்தர் நீர் அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. தகப்பனே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து கனப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு உங்கள் ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, ஒன்றுக்கும் கலங்கி போவாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எதற்கும் பயப்படாதீங்க. கர்த்தரோடு இணைந்திருங்கள். கர்த்தருக்குள் பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தருக்குள் பலப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you. ஆமென்.